வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு. செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் நாகரத்னம் தீவதர்ஷினி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை தொடக்கம் அடையாள அட்டை இலக்கங்களின் அடிப்படையில் அத்தியாவசிய தேவைகளுக்காக வீடுகளில் இருந்து வெளியே செல்ல முடியும் என்று போலீசார் அறிவிப்போம். நேற்றைய தினம் சுமார் 81,550 பேருக்கு கோவிட் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. வரக்காப்புட பிரதேசத்தில் வீடு ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 2 உயிரிழப்போம். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகளில் உள்நாட்டு செய்திகள். நாடு முழுவதிலும் நடைமுறையில் இருந்த பயணத்தடை நாளை அதிகாலை 4 மணிக்கு நீக்கப்பட உள்ளது. இதற்கமைய நாளை தொடக்கம் தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்தை அடிப்படையாக கொண்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் வீட்டிலிருந்து வெளியில் செல்ல முடியும். மாகாணங்களுக்கிடையில் விதிக்கப்பட்டிருந்த பயணத்தடை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும். கோவிட் தொற்று நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதாரத்துறையினர் வழங்கியுள்ள ஆலோசனைகளுக்கு அமைய கடந்த 13ஆம் தேதி இரவு 11 மணி தொடக்கம் நாடு முழுவதிலும் பயணத்தடை விதித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நடைமுறை எடுத்தார். அத்தியாவசிய தேவைகளை இடையூறு இல்லாமல் முன்னெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட துறையினருக்கு அவர் உத்தரவிட்டிருந்தார். இந்த பயணத்தடை மீறுவோர்கள் தொடர்பாக தேடி பார்ப்பதற்கு போலீசாருக்கு உதவுவதாக ராணுவத்தினரும் ஈடுபட்டிருந்தனர். ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வாவின் ஆலோசனைக்கு அமைய அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். வீதி தடைகள் போடப்பட்டு கொழும்பு உட்பட புறநகர் பகுதிகளில் வாகனங்களும் சோதனையிடப்பட்டிருந்தன. இதேவேளை பயணத்தடை விதிமுறைகளை மீறி சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேர் நெலுவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாளை தொடக்கம் தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்தை அடிப்படையாக கொண்டு வீட்டிலிருந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியில் செல்ல முடியும். இதேவேளை கொழும்பு 4ஆம் குறுக்கு தெரு, 5ஆம் குறுக்கு தெரு ஆகியவற்றில் இடம்பெறும் மொத்த விற்பனை நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் பந்துல குணவர்தன நேரில் சென்று ஆராய்ந்து பார்த்தார். கோவிட்-19 தடுப்பூசி வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கோவிஷீல்டு தடுப்பூசி வழங்கலில் 2ஆம் கட்டம் மற்றும் சினோஃபார்ம் தடுப்பூசி வழங்கலின் 1வது கட்டம் தொடர்ந்தும் இடம்பெறுகிறது. நேற்று 81,550 பேருக்கு இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2ஆம் கட்டம் 12,550 பேர் அதனை பெற்றுக்கொண்டனர். இதன்படி 2ஆம் கட்டத்தில் தடுப்பூசி பெற்றவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,65,465 ஆகும். சினோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது கட்டத்தில் 68,992 பேர் அதனை பெற்றுக்கொண்டனர். மொத்தம் 3,48,000 பேருக்கு இந்த தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. கோவிட் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான அறிவுறுத்தல் நேற்று சுகாதார அமைச்சில் நடைபெற்றுள்ளது. அமைச்சர்களான பவித்ரா வன்னியாராய்ச்சி, நாமல் ராஜபக்ச, பிரசன்ன ரணத்துங்க, ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி புனேண்ட புள்ளே, சன்ன ஜெயசுமன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். ஹொரண் நகரசபை பிரதேசத்திலும் சினோஃபார்ம் தடுப்பூசி வழங்கப்பட்டது. ஹிக்கடுவ கிராம உத்தியோகத்தர் பிரிவிலும் சினோஃபார்ம் தடுப்பூசி வழங்கப்பட்டது. பாணந்துறை பள்ளிமுள்ள பிரதேசத்திலும் சினோஃபார்ம் தடுப்பூசி வழங்கப்பட்டது. பாதுக்க சுகாதார சேவைகள் பிரிவிலும் சினோஃபார்ம் தடுப்பூசி முதற்கட்டம் வழங்கப்பட்டது. நேற்று கோவிட் நோயாளர்கள் 2,386 பேர் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். 1,352 பேர் சிகிச்சை பெற்று சென்றுள்ளனர். இதுவரை குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,17,220 ஆகும். தொடர்ந்தும் 22,310 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கோவிட் வைரஸ் காரணமாக நேற்று 20 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா நோய்க்குரிய அறிகுறிகள் காட்டாத நோயாளர்களுக்கு அவர்களது வீடுகளிலே வைத்து சிகிச்சை அளிப்பதற்கான முதல்கட்ட நடவடிக்கை கொழும்பு மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கோவிட் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக கிளிநொச்சி முருகண்டி பிரதேசத்தில் 350 நோயாளர்களுக்கான படுக்கை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இராணுவத்தினர் இதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளனர். அம்புலாங்கொட வட்டப்புல கிராம வைத்தியசாலையில் கோவிட் சிகிச்சை அளிப்பு நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் சுகாதார விதிமுறைகளை கடுமையாக கடைபிடிக்குமாறு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார்.
யாழ்ப்பாண மாவட்டத்திலே தற்பொழுது கொரோனா தொற்று நிலைமை கடந்த 3 நாட்களாக சற்று அதிகரித்த விதத்தில் காணப்படுகின்றது. இது நேற்றைய முன்தினம் 66ஆக இருந்தது, நேற்று 58ஆகவும், இன்று எங்களுக்கு கிடைத்த PCR பெறுபவர்களின் படி 47ஆகவும் காணப்படுகின்றது. சட்டவிரோதமாக கடல் கடந்து யாழ் குடாநாட்டுக்குள் உட்பிரவேசிப்பவர்களாலும் ஆபத்து இருக்கின்றது. இது தற்பொழுது அண்மையிலும் நேற்றைய முன்தினமும் இவ்வாறான நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். யாழ்ப்பாண குடாநாட்டிலே அந்த பொருள் தட்டுப்பாடு ஏற்படாத வகையிலே அந்த விநியோக நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. வர்த்தகர்கள், வணிகர் சங்கங்கள் இந்த சந்தர்ப்பத்தை அவர்களும் பயன்படுத்தி இந்த மக்களுக்கு இடையறாது அந்த சேவையை கிடைப்பதற்கு வழி செய்ய வேண்டும். எரிபொருள் விநியோகம் போதிய அளவு கையிருப்பில் இருப்பதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கின்றது. அதே நேரத்திலே எரிவாயு கொண்டு வருவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எந்த காரணம் கொண்டும் ஒன்று கூடல்களையோ நிகழ்வுகளையோ ஏற்பாடு செய்ய வேண்டாம். திருமண வீடு, அதே போன்று பிறந்தநாள் விழாவை கொண்டாடியவர்கள் தொடர்பாக சுமார் 30க்கு மேற்பட்டவர்கள் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையிலே தெல்லிப்பளை பிரதேசத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையானது நிச்சயமாக அவர்களுடைய அந்த சம்பந்தப்பட்டவருடைய குடும்பத்தை மட்டுமல்ல, அந்த மொத்த சமூகத்தையும் அந்த கிராமத்தையும் முடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த விடயத்திலே மிக அவதானமாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த ஆலயங்கள் வழிபாட்டிடங்களிலேயும் நாங்கள் கூறியபடி, அதாவது அரசாங்கம் கூறியபடி அந்த தொற்று நீக்கல், அதே போன்று சுகாதார நடைமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அங்கு 5 பேருக்கு மட்டும்தான் சுகாதார அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள். அதனை விட கூடுதலாக ஒன்று சேர்ந்தால் அவர்களை சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அந்த ஆலயங்களிலே எந்த விதமான செயற்பாடுகளையும், அதாவது அன்னதானம் வழங்கல் மற்றும் ஏனைய செயற்பாடுகளை தடை செய்யும்படி நிறுத்தும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே மிக மிக கவனமாக கடந்து செல்ல வேண்டும். ஏனெனில் அநேகமான அரசாங்க நிறுவனங்களிலேயும் தற்பொழுது இந்த தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலைமை காணப்படுகின்றது. இருந்தபோதும் அரசாங்க சேவைகள் இடையறாது நடைபெறுவதற்குரிய முன்னேற்பாடுகள் யாவும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பொருள்களும் தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகிப்பதற்குரிய முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே வேளையிலே நோயாளர்கள் அதிகரித்தால் அவர்களை பேணி பாதுகாப்பதற்குரிய, அவர்களுக்கு வைத்திய சிகிச்சை செய்வதற்குரிய ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு இக்கட்டான காலகட்டத்திலே அனைவரும் ஒத்துழைத்து இந்த காலகட்டத்தை கடந்து செல்ல வேண்டும். அதற்கு நான் எங்களுடைய பொதுமக்களுடைய மேலான ஒத்துழைப்பை வினயமுடன் கேட்டுக்கொள்கின்றேன். திருகோணமலை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலின் தற்போதைய நிலையை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான கூட்டம் ஜூம் காணொலி தொழில்நுட்ப முறையில் மாவட்ட அரசாங்க அதிபர் சமன் தரிசன பாண்டிகோர்ல தலைமையில் இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகம் மற்றும் பிரதமர் அலுவலகம் வழங்கிய அறிவுறுத்தல்களுக்கு அமைய கொரோனா வைரஸ் பரவல் நிலையை எவ்வாறு கட்டுப்படுத்துவது தொடர்பான சுகாதார நடைமுறைகளை திருகோணமலை மாவட்டத்தில் அமுல்படுத்துவது தொடர்பான கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் ஜூம் காணொலி தொழில்நுட்ப முறையில் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் பிரதேச செயலாளர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அம்பாறையில் உள்ள அனைத்து பிரதேசங்களிலும் பயணத்தடை இறுக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அம்பாறையில் இதுவரை 864 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதுடன் ஒருவர் கோவிட்டினால் உயிரிழந்துள்ளார். பயண கட்டுப்பாட்டை அடுத்து அக்கரைப்பற்று, கல்முனை உட்பட பல பகுதிகளில் மக்களின் நடமாட்டம் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது. அம்பாறையில் சுகாதாரத்துறையினர், படையினர் ஆகியோர் கோவிட் தொடர்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியமையும் மக்களின் ஒத்துழைப்பு காணக்கூடியதையும் தொடர்ந்தும் நோயாளர்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டது. ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் கொரோனா பயணத்தடையை மீறி பயணம் செய்த 118 பேர் ஆன்டிஜன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இவர்கள் தொடர்பாக மேலதிக மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜன் பரிசோதனையின் போது அதற்கு உட்படுத்தப்பட்ட அனைவருக்கும் கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவர்கள் அதனை மீறி செயற்பட்டதை அடுத்து போலீசாரினாலும் பாதுகாப்பு துறையினராலும் கைது செய்யப்பட்டு சுகாதார அதிகாரிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து இந்த ஆன்டிஜன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சுகாதார அமைச்சின் வழிகாட்டலுக்கு அமைய நாடு பூராகவும் கொரோனா வைரஸ் பரவல் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
இதற்கமைவாக இன்று ஓட்டமாவடி பிரதேசத்தில் காணப்படும் பொது சந்தை கட்டடம், பிரதான கடைத்தொகுதிகள் மற்றும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பொதுமக்கள் நடமாடும் இடங்களில் கிருமி நாசினி தெளிப்பு நடவடிக்கைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டன. கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கும் பொருட்டு கோரளைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபையின் தவிசாளர் AM நௌஃபர் தலைமையில் ராணுவத்தினருடன் இணைந்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவாமல் தடுப்பதற்காக சுகாதாரத்துறையினரும் பாதுகாப்பு துறையினரும் இணைந்து கொரோனா தொற்று நீக்கும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார்கள். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட்டிருந்த பயண கட்டுப்பாடு விதிமுறைகளில் சில தளர்வுகளை நாளைய தினம் மேற்கொள்ள உள்ள நிலையில் வவுனியாவில் பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்களான பேருந்து நிலையம் மற்றும் வியாபார நிலையங்கள் சுகாதாரத்துறையினரும் பாதுகாப்பு துறையினரும் இணைந்து கிருமி தொற்று நீக்கும் நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸிலிருந்து மக்களை பாதுகாக்க சுகாதார அமைச்சுடன் இணைந்து ராணுவத்தினர் பல்வேறு வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதற்கமைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 231 படைப்பிரிவின் ஏற்பாட்டில் சுகாதார அமைச்சு, மாநகர சபை, தீயணைப்பு பிரிவினர், போலீசார் ஆகியோர் இணைந்து மட்டக்களப்பு நகரில் கிருமி தொற்று நீக்கும் நடவடிக்கைகளை பாரிய அளவில் முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு பிரதான பஸ் தரிப்பு நிலையம், தனியார் பஸ் தரிப்பு நிலையம் உட்பட மக்கள் அதிகமாக நடமாடும் இடங்களில் இந்த கிருமி நாசினி தெளிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அரபிக்கடலில் இன்று அதிகாலை ஏற்பட்டிருந்த டவுட்டி சூறாவளி வடக்கு மற்றும் வடமேற்கு திசையாக நகரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இது எதிர்வரும் 18ஆம் திகதி இந்தியாவில் குஜராத் கரையோர பகுதியை நோக்கி நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து எமது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை படிப்படியாக தணிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மீண்டும் அறிவிக்கும் வரை அரபிக்கடலில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடும் மழை காரணமாக காலி மாவட்டத்தில் பாரிய அளவிலான நெற்காணிகள் நீரில் மூழ்கியுள்ளன. ஹங்குரங்கத்து பிரதேசத்தில் பெய்யும் கடும் மழை காரணமாக போத்தல பிரதேசத்தின் வீதிகளில் பாறைகள் சரிந்துள்ளன. ஜின்கங்கையின் நீர்மட்டம் பத்தேகம பிரதேசத்தில் அதிகரித்துள்ளது. இதனால் அங்குள்ள பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. கடும் காற்று காரணமாக மன்னார் கடலில் கொந்தளிப்பு நிலை காணப்படுகிறது. காங்கேசன்துறை தொடக்க மன்னார் ஊடாக புத்தளம் வரை கடற்பிரதேசத்தில் மணித்தியாலம் ஒன்றுக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். புத்தளம் கொழும்பு காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரை கடலில் மணித்தியாலம் ஒன்றுக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். அரபிக்கடலில் தற்போது மணித்தியாலம் ஒன்றுக்கு 80 கிலோமீட்டர் தொடக்கம் 100 கிலோமீட்டர் வரை கடும் காற்று வீசுகிறது. பிட்டிகல மாப்பலகம வீதியில் கிம்புலாவல பகுதியில் அமைந்துள்ள பாலம் ஒன்று நீரில் அடித்து செல்லப்படுவது கையடக்க தொலைபேசியொன்றில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வரக்கபுல கஸ்னவு பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜப்பானின் ஜைகா நிறுவனம் இலங்கையில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உதவ முன்வந்துள்ளது. அந்த நாடு 350 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உதவிகளை இதற்கு வழங்கியுள்ளது. ஜைகா நிறுவனத்தின் உதவியுடன் இலங்கைக்கு தேவையான சுவாச உபகரணங்கள், அதிதீவிர சிகிச்சை அளிப்பு பிரிவுக்கான படுக்கைகள், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் உபகரணங்கள் என்பனவற்றை வழங்கியுள்ளது. இந்த உபகரணங்கள் தெரிவு செய்யப்பட்ட 4 வைத்தியசாலைகளுக்கு வழங்கப்படும். வரக்காப்பல, தெல்தெனிய, வெலிகந்த மற்றும் பெம்புரா ஆகிய ஆதார வைத்தியசாலைகளுக்கு இந்த பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. ஹம்பந்தோட்ட வைத்தியசாலைக்கு PCR ஆய்வுக்கூடம் ஒன்றும் வழங்கப்படும். இந்த உதவிகளுக்கான ஒப்பந்தத்தில் சுகாதார அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் டாக்டர் சஞ்சீவ் குணசிங்க, ஜைகா நிறுவனத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி யமாடா டெட்சுசா ஆகியோர் கையொப்பமிட்டனர். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலக பிரிவின் முழக்காலில் பகுதியில் நேற்றிரவு விவசாயிகளின் தோட்டங்களில் புகுந்த யானைகள் பயிர்களை முற்றாக அழித்துள்ளன. மக்கள் பயிரிட்ட நூற்றுக்கணக்கான பப்பாசி, வாழை மரங்களை யானைகள் சேதமாக்கியுள்ளன. யானைகள் பழக்கப்பட்ட விலங்குகளை போன்று தோட்டங்களுக்குள் சென்று பயிர்களை அழித்து அங்கிருந்து செல்கின்றன. முன்னர் இவ்வாறான நிலைமைகள் காணப்படவில்லை என்றும், அண்மை காலமாக இந்த யானைகளின் ஊடுருவல் இடம்பெறுவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர்.
யானைகள் வேறு இடங்களிலிருந்து விவசாயிகளின் குடியிருப்புகளுக்கும் தோட்டங்கள் அமைந்துள்ள இடங்களுக்கும் விரட்டப்படுகிறதா என சந்தேகம் எழுந்துள்ளதாக விவசாயிகள் விசனம் தெரிவித்துள்ளனர். என்ஜோய் என்சாமி எனும் தமிழ் பாடல் அதிகளவிலான நேயர்கள் இணையதளத்தில் பார்வையிட்ட ஒரு முன்னணி பாடலாக தற்காலத்தில் விளங்கி வருகிறது. மீன் கொத்தி தண்ணியிலோடும் தவளைக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே முல்ல மலர் கொடி முத்தாரமே எங்கூரு குத்தாளமே. இதுவரை இந்த பாடலை இணையதளத்தில் 209 மில்லியனுக்கும் அதிகமானோர் பார்வையிட்டுள்ளதாக இணையதள தரவுகள் தெரிவிக்கின்றன. இசையை ரசிப்பதற்கு மொழி ஒரு பல்வேறு சாதனைகளையும் தாண்டி திரைப்பட பாடல்களை விஞ்சும் வகையில் இணையதளத்தை ஆக்கிரமித்துள்ளது என்று கூறலாம். ஆட்டம் போட்டம் காத்த பூமி ஆட்டம் போட்டு காட்டும் சாமி ஆட்டு நந்தா சுத்தி வந்தா சேவ கூவச்சு அது போட்டு வச்ச எச்சந்தாலே காடா மாறிச்சு நம்ம நாடா மாறிச்சு இந்த வீடா மாறிச்சு. மேலும் மேலைத்தேய நாட்டவர்களும் இந்த தமிழ் பாடலை பாடி மீள் உருவாக்கம் செய்து வெளியிட்டுள்ளனர். மீள் உருவாக்க பாடலும் அதிகளவில் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி விளையாட்டுச் செய்திகள். ஒரு நாள் 3 கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொள்ள இலங்கை அணி இன்று பங்களாதேஷ் நோக்கி சென்றது. இலங்கை அணியில் புதிய வீரர்கள் அடங்கியுள்ளதுடன் அணியின் தலைமைத்துவத்தை புதிய வீரர் ஒருவர் வகிக்கின்றார். தலைவராக குசல் ஜனித் பிரேராவும் உபதலைவராக குசல் மெண்டிஸும் செயற்படுகின்றார். இலங்கை அணியின் சுழல்பந்து பயிற்சியாளராக சஞ்சீவ வீரகோன் நியமிக்கப்பட்டுள்ளார். செய்திகள் நிறைவில் சாராம்சம். நாளை தொடக்கம் அடையாள அட்டை இலக்கத்தின் அடிப்படையில் அத்தியாவசிய தேவைகளுக்காக வீடுகளிலிருந்து வெளியே செல்ல முடியும் என்று போலீசார் அறிவிப்பு. நேற்றைய தினம் சுமார் 81,550 பேருக்கு கோவிட் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. வரக்கப்புழு பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் 2 உயிரிழப்பு. காசா பகுதியில் அமைந்துள்ள அல் ஜசீரா உட்பட சர்வதேச ஊடக அலுவலக கட்டிடம் மீது இஸ்ரேல் ராக்கெட் தாக்குதல். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.